வெல்கம் டு விஜய் ஐடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ வந்து மினி வாட்டர் பம்ப் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான சின்னதான ஒரு வாட்டர் பம்ப் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி வாட்டர் பம்ப் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாட்டர் பம்ப் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் வந்து நெய் டப்பா இருக்குது பார்த்திங்களா, நெய் டப்பாவுக்கு மேலே உள்ள மூடியை வந்து நான் 2 எடுத்துக்கிட்டேன். 2 மூடியும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நான் 2 மூடி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து நம்மளுக்கு தேவை. நான் வந்து 12 வோல்ட் வந்து மோட்ரு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் 9 வோல்ட் வந்து கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் 9 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கனெக்டாரும் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது இருந்தாலே போதும், நம்ம வந்து மினி வாட்டர் பம்ப் வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாட்டில் அந்த மூடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மூடியில் வந்து மேலே உள்ள அந்த பேப்பர் மாதிரி இது மேலே இருக்கும், அந்த இதை வந்து எடுத்துருங்க. அது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சரி வராது. ஸோ அதனால் வந்து அதை வந்து தனியாக 2 இதுலேயும் வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த மேலே உள்ளதை நல்லா தொடச்சிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு சின்ன இது சூடட்டப்பா மூடியில் உள்ள நம்மளுக்கு அந்த ரவுண்டாக உள்ளது மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் சைடு உள்ளதை வந்து இந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த மூடியோட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு வந்து சுத்த போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்னதாக இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து விங்ஸ் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து வாட்டர் பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து அதிலேருந்து வந்து நம்ம எடுத்து செட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் கேன் மூடி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டுங்க. எப்படி வெட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடுவில் சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. வாட்டர் பாட்டில் மூடினால் அது கரெக்டாக வந்து அந்த ஒவ்வொரு கணுவும் கரெக்டாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து வெட்டி நம்ம வந்து அதில் வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக வந்து ஒரு பார்ட்டை வந்து நான் வெட்டிட்டு இந்த மாதிரி வச்சு வந்து ஒட்டுனீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வரிசையாக ஒட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஆயிரும். கொஞ்சம் கேப் வந்து விட்டுட்டு ஒட்டுங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியே ஒட்டுறேன். அதை வச்சு ஒட்டினோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி வரிசையாக வந்து நீங்கள் ஒட்டுங்க. சின்னதாக இந்த மாதிரி வந்து வெட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து ஒட்டிக்கோங்க. ஒரு 5 இது ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சுற்றி வந்து வந்துடும். ஸோ நான் இந்த மாதிரியே வச்சு நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் க்ளூவும் லைட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து விங்ஸ் வந்து இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம அதை ஃபிட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த மூடியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அந்த ஹோல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மோட்டருக்கு வந்து மேலே வந்து கொஞ்சம் பார்ட் வந்து கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்கும். அந்த பார்ட் வந்து உள்ளே போகணும், அந்த அளவுக்கு வந்து ஹோல் வந்து இருக்கணும். இப்போ வந்து வச்சு பார்த்தா பாருங்கள், அந்த மேலே உள்ள வந்து பாட்டிலோட இது வந்து உள்ளே கரெக்டாக வந்து ஃபிட்டாக வந்து போகும். அந்த அளவுக்கு வந்து ஹோல் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து இதுக்கு மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மோட்ரு வந்து ஃபிட் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி நான் வந்து மேலே வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். அதுக்கடுத்து ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி நான் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேலே உள்ள பார்ட் வந்து ரெடி ஆயிரும் பம்புக்கு இது. அதுக்கடுத்து வந்து இதுலேயும் ஒரு சின்னதாக வந்து சென்டரில் வந்து ஹோல் வந்து போட்டுக்கோங்க. சின்னதாக லைட்டாக அந்த இலகை வச்சுட்டு அந்த இதை வந்து உள்ளே வந்து வச்சு ஃபிட் பண்ணிடுங்க. இப்படி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கம்பி வந்து நடுவில் மேலே வரைக்கும் வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக நம்மளுக்கு சுற்றி பாருங்கள். இப்போ பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தா சூப்பராகவே சுற்றுது, கரெக்டாகவே சுற்றுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்ச பிறகு வந்து மேலேயும் வந்து க்ளூ வந்து நடுவில் வந்து சென்டரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அது பிடிங்கிட்டு வராமல் இருக்கும், கரெக்டாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சூப்பராக அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சைடு வந்து ஒரு ஹோல் வந்து போடணும். இதில் தான் வந்து வாட்ரு வந்து பம்ப் பண்ணுற வாட்ரு வந்து இது வழியாக தான் வெளியேறும். அந்த வெளியேறது வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, விங்ஸை வந்து கரெக்டாக வந்து அந்த சுற்றி அந்த இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் சுற்றி வரப்போ வந்து அந்த கரெக்டாக அந்த ஹோல் வழியாக தள்ளும். ப்ரெஷர் வந்து கொடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெளியே தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் ஒரு சின்னதாக வந்து இந்த மாதிரி ஹோல் வந்து போட்டுக்கிறேன். போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பைப் மாதிரி உள்ள கனெக்ஷன் வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்காக வந்து நான் பேனாவில் வந்து உள்ள சின்ன ஒரு பார்ட்டை வந்து இந்த மாதிரி வெட்டி எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மோனை வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஃபிட் ஆகுது பார்த்திங்களா. இந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எம்சிஎல் தான் யூஸ் பண்ண போகிறோம். எம்சிஎல் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் கல் கணக்காயிரும். ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதற்காக க்ளூ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம்.
பிரச்சனை இல்லை. நான் வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி எம்சியில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எம்சியில் வந்து சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அங்கே வந்து ஃபிட்டாக வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஒட்டியாச்சு. இதே இதை கொஞ்சம் கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஒட்டிடுங்க. அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக அதுக்கடுத்து மேலேயும் அந்த இன்னொரு மூடியை வச்சு சுற்றி வந்து ஒட்டிடுங்க. இப்போ சுற்றி இந்த மாதிரி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கால்வாசி இது வந்து மோட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சுற்றி வந்து ஒட்டியாச்சு. இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஒட்டிடுங்க. நான் வந்து க்ளூவும் அப்ளை பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினேன். அதுக்கடுத்து சைடு வந்து நான் ஒரு ஹோல் வந்து போட்டுருங்க. அவ்வளோதான். இதில் தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து உள்ளக்க வந்து இழுக்கும். அதுக்கு வந்து டியூப் வந்து உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு வந்து இந்த மாதிரி டியூப் இருந்துச்சு அப்படின்னா டியூப் வந்து ஒட்டிடுங்க. அப்படி டியூப் இல்லை அப்படின்னா இங்கேயே ஒரு ரீஃபில் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஒட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து டியூப்பை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டியாச்சு. இதில் வழியாக தான் நம்மளுக்கு தண்ணி வந்து இழுக்க போகுது. ஸோ நம்ம வந்து கரெக்டாகவே ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து நம்ம 9 வோல்ட் வந்து கனெக்ஷன் வந்து கொடுக்குறோம் பார்த்திங்களா. கொடுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஏர் வந்து வெளியேறணும். வெளியேறினா தான் அந்த சைடு வந்து வாட்ரு வந்து கரெக்டாக வரும். அப்படி வெளியேறல அப்படின்னா கனெக்ஷன் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே அந்த வாளியில் பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சு இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு வந்து மோட்ரு கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மோட்ரு கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மோட்ரு ரன் ஆகும். ஆனால் வந்து தண்ணி வந்து வராது. ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஏறாது. உள்ளக்க தண்ணி இருக்கணும். கொஞ்சம் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து மோட்ரு வந்து ஒர்க் ஆகும். ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றுனா ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒருக்க வந்து லைட்டாக வந்து இழுத்துக்கோங்க. இழுத்திங்க அப்படின்னா தண்ணி வந்து அது கொஞ்சம் பார்ட் வந்து கிடச்சிரும். அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா போதும். நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி வாட்ரு பம்ப் வந்து ரெடி ஆயிரும். நம்மளுக்கு வந்து வாட்ரு வந்து ரெகுலராக அந்த சூப்பராக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் மோட்ரு போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இன்னும் பம்ப் ஆகலை. இல்லாட்டினா இன்னும் 12 வோல்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பம்ப் ஆகும். அதுபோக நீங்கள் பெரிய மோட்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் தண்ணி வந்து செம்மையாக ஸ்பீடாக வந்து வரும். உங்களுக்கு நல்லா ஃபோர்ஸே கிடைக்கும். இது வந்து வாட்டர் பம்ப் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து இருக்குது. சின்ன சின்ன செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வாட்டர் ஃபவுண்டைன் வந்து பண்ணணும்னா இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். சின்ன சின்னதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாகவே வந்து இது வந்து ஒர்க் ஆக தான் செய்யும். இதை வந்து நான் வாட்டர் பம்பை வந்து தூக்கி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து கனெக்ஷன் வந்து மேலே வரைக்கும் தூக்குனா கூட தண்ணி வந்து வரதான் செய்யும். இப்போ வந்து நீங்கள் ஹையாக கொஞ்சம் மேலே வரைக்கும் எடுத்து நீங்கள் வச்சாலும் தண்ணியை வந்து பம்ப் பண்ணி மேலே எடுக்க தான் செய்யும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எங்கே வச்சினாலும் வாட்டர் ஃபவுண்டைனுக்கு வந்து கரெக்டாகவே யூஸ் ஆக தான் செய்யும். இப்போ தண்ணியை வந்து நல்லா பம்ப் பண்ணி மேலே இழுத்து வர தான் செய்யுது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மேலே வரைக்கும் தூக்குனாலும் தண்ணி வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வாட்டர் பம்ப் வந்து இது நல்லாவே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. நீங்கள் கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் 12 வோல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ 12 வோல்ட் வந்து கொடுத்து பார்க்குறேன். கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மோட்டரோட கெப்பாசிட்டியை வந்து கொஞ்சம் கூட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 12 வோல்ட் கனெக்ஷன் தான் நான் கொடுத்து கீழே வச்சு கொடுத்து பார்த்தேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்து அடிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இப்படி கையை வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக அடிச்சிச்சு. மத்தபடி தண்ணி வந்து கொஞ்சம் வர ஸ்பீடு தான் வருது. நம்ம மோட்ரு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய மோட்டரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனிவே நம்மளுக்கு வந்து வாட்டர் பம்ப் வந்து ஒர்க் ஆகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.